வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த பிஆர்டியோடைய வேகன்சிஸ் 13 ஆண்டுகளாகவே உயர்த்தப்படவில்லை. ஆண்டுக்கு 2000 வேகன்சிஸ் உயர்த்தப்பட்டால் கூட 13 ஆண்டுகளுக்கு 26,000 வேகன்சிஸ் உயர்த்தப்படணும். இப்படி அனைத்து ஆசிரியர் பெருமக்களுமே தற்சமயம் போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. எங்களுக்கு வேகன்சிஸ் உயர்வு வேண்டும் 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 அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்கள் போராட்டங்களை நடத்துறாங்க. ஏன்னா 12-13 வருஷங்களாக காத்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு இப்பதான் நாங்க வேகன்சிஸ் உயர்த்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் உயர்வு நபர்கள் பலன் பெற மாதிரி வேகன்சிஸ் உயர்த்த சொல்லி கோரிக்கைகள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரசிடமிருந்து கோரிக்கைகள் எல்லாமே போயிருக்கிறதுனால 2013 25 வரை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட்டு கிடையவே கிடையாது. ஸோ 12 வருஷத்துக்கு இவ்வளவுதான் போஸ்டிங் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. வேக்கன்சிஸை உயர்த்தணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தலையிட்டு இதில் ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்து வேக்கன்சிஸை உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி பிஆர்டியுடைய அப்பாயின்மெண்ட் வேலைகளுக்கான இந்த மாதமே முடிவடையும், ஜூன் ஜூலைக்குள்ள போடுற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால அரசு முடிவெடுத்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர்டியோடைய தேர்வு நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே. பட் இருந்தாலும் நடத்துவதற்கு முன்னாடி இப்போ இந்த தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு வேகன்சிஸ் உயர்த்தியிருக்கணும், கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா 12-13 வருஷங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த தேர்வை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தான் பலன் கிடைக்குது. மீதி இருக்கவர்களுக்கும் பலன் கிடைக்கணும் அப்படின்னா வேகன்சிஸ் உயர்வை உடனடியாக கொடுத்துங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சிஸ் உயர்த்த சொல்லி வந்திருக்கு. ஸோ சென்னையில் மிகப்பெரிய அளவில் கோரிக்கை பதாகைகளோடு கோரிக்கை மனுக்களோடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க போயிருந்தாங்க. உடனடியாக தடுத்து நிறுத்திய காவல்துறையின அனுமதி இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பல்வேறு சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள் 12 ஆண்டுகளாகவே வேகன்சிஸ், ஆக்சுவல் வேகன்சிஸ் எவ்வளவு, வேகன்சிஸ் இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் நாம் பார்க்க போகிறாங்க. ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதாவது டெட் பேப்பர் எழுதியிருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த பிஆர்டியோடைய எழுதுக்கு டெட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பாஸ் ஆன நபர்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த போஸ்டிங்களுடைய எண்ணிக்கை 2803 போஸ்டிங் தான். ஸோ இப்போ குறைஞ்ச அளவு போஸ்டிங் இப்போ தேர்வர்கள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட்டுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதுவும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் காத்து முடிச்சு எப்போ வேணா கவுன்சிலிங் நடக்கும், எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஸோ அதற்குண்டான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா விரைவில் வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குங்க. அடுத்த கல்வியாண்டு அதாவது ஜூன் ஜூலைல எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பணிகள் இருக்க போறது நிச்சயமா உறுதி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தீவிரமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் இப்போ ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. எச்ஜிடியோடைய இடைநிலை ஆசிரியர்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் சைமல்டேனியஸா இந்த பிஆர்டியோடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தீவிரமாக எல்லா ப்ராசஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. செய்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக தான் போட்டிருப்பாங்க. சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவாக நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். இப்போ பட்டதாரி ஆசிரியர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்கள் போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ பல முறை வேகன்சிஸை உயர்த்துங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ 12-13 வருஷத்துக்கு போடக்கூடிய போஸ்டிங் இதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. பல முறை பார்த்தீங்கன்னா இதை உயர்த்துங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 41,000 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டைமில் இப்போ வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப அடிமட்டமாக வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதை எப்போ நீங்கள் உயர்த்த போறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விரைவில் பதில் கூற இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிலேருந்து எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இந்த 2025க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றதான் எதிர்பார்க்கப்பட்டதா இருக்குங்க.
ஸோ ஒவ்வொரு மக்கள் தரப்புல இருந்துமே வந்து இந்த டெட் பேப்பர் 1 மற்றும் 2 நோட்டிஃபிகேஷன் எப்போ எங்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. இந்த டெட் தேர்வுக்கான எதிர்பார்ப்பு 2024 எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2024 பார்த்து அப்படின்ற டிசம்பர்ல கண்டிப்பா உறுதியா டிசம்பர்ல முடியறதுக்குள்ள எக்ஸாம்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தேர்வானது 2024 இறுதிக்குள்ளார கண்டிப்பா நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்து பொறுத்தவரை டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்றது ஸோ ஒரு இதுவே தூக்கிட்டு மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ டெட் எக்ஸாமே ப்ராப்பரா நடத்துறதும் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 தினங்களுக்கு முன்னாம ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் சம்மந்தப்பட்ட வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் போட்டிருக்காங்க அரசு தற்போது ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் நியமனங்களை பொறுத்தவரை தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கல்வியாண்டு ஜூன் ஜூலைக்குள்ள அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரை எல்லாமே முடிச்சிருவாங்க. ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்றது இந்த கல்வியாண்டு தொடக்கத்திலேயே அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ இந்த டெட் தேர்வு அப்படின்றது உறுதியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. அரசு அதற்குண்டான வேலைகளை தீவிரமாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு செய்தியான வெளியிருக்கு. இதை தாண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வருமா வராதா அப்படின்ற கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் எல்லாமே எல்லோருக்கிட்டையுமே இருக்கு. ஸோ டெட் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த டிஎன் டெட் எக்ஸாம் ஆனது வந்து வருஷத்துக்கு 2 முறை நடத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் மத்திய அரசுடைய என்சிடியோடைய விதிமுறைப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கூட நடத்துறதே இல்லை. 4-5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இப்போ நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய கேள்விகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியலையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.